மீனவர் கண்ணீர் ஒரு நாளும் அழுகிறோமே, கண்ணீர் தெரியலையா? மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு எங்க கண்ணீர் தெரியும்? நாடகமா நடத்திய மத்திய அரசு மத்திய அரசு மீனவர் கண்ணீர் தெரியலையா? எங்கள் பெண்கள் அரசு மத்திய அரசு துணைபோக நாடகமா நடத்திய மத்திய அரசு மத்திய அரசு மீனவர் கண்ணீர் தெரியலையா? எங்கள் பெண்கள் அரசு மத்திய அரசு துணைபோக. கடந்த 18ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 3 விசைப்படகு, அதில் சென்ற 18 மீனவர்களும் மற்றும் மண்டபம் துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற ஒரு விசைப்படகு, அதில் சென்ற 4 மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது செய்து இலங்கை சிறையில் வைத்திருக்காங்க. இதுபோக ஏற்கனவே சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் 60க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை சிறையில் 6 மாதம், 1 வருடம், 2 வருடம் தண்டனை பெற்று சிறையிலே வாடி வருகிறார்கள். மத்திய மாநில அரசு துரித நடவடிக்கை எடுத்து அந்த மீனவர்களை உடனடியாக விடுதலை பண்ணி கொடுக்கணும். அதுபோக ஏற்கனவே 100க்கும் மேற்பட்ட படகுகள் நல்ல நிலையில இருக்கிற படகுகள் எல்லாம் கடந்த 14 வருடங்களாக மத்திய அரசாங்கம் ஒரு படகை கூட எங்களுக்கு விடுதலை பண்ணி கொடுக்கல. தண்டனை பெற அந்த மீனவர்களையும் விடுதலை பண்ணி கொடுக்கல. ஆனா நாங்க போடுற ஓட்டு மட்டும் மத்திய அரசாங்கத்துக்கு தேவைப்படுது. நாங்க ஈட்டு கொடுக்குற அந்நிய செலவாணி தேவைப்படுது. ஆனா எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு மறந்து போயிடுறாங்க. உடனடியாக மத்திய மாநில அரசு தலையிட்டு இந்த இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்களையும் படகையும் மீட்டு கொடுத்து நீண்ட காலமாக இருக்கிற இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்கிறது எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. இதை இன்றைக்கு வலியுறுத்தி நாங்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். இன்றைக்கு ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் பண்ணியிருக்கிறோம். இன்னும் காலதாமதப்படுத்தாம வருகின்ற கூடிய விரைவில் மத்திய அரசாங்கம் இலங்கை அரசுடன் பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும். இலங்கை சிறையில நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுற அந்த மீனவர்களையும் நல்ல நிலையில உள்ள படகுகளையும் எங்களுக்கு மீட்டு தரணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.